அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரின் சேனல். இந்த வருஷம் ரொம்ப ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்ப கூட்டுன படம், ஹைப்ப கூட்டுன படம். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில தனுஷ் அவர்களோட 50வது படம்னு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள். ஓ 2024ல மிக பிரம்மாண்ட படங்கள்ல ஒண்ணுன்னு ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்ட படங்கள்ல ஒண்ணான ராயன் படம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் பார்த்துட்டேன். இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த படம் எதிர்பார்ப்ப பூர்த்தி பூர்த்தி செஞ்சு தான் இந்த ஹைப்ப அது அதுக்கேத்த மாரி இருந்ததா படம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில் ரிவ்யூல பார்க்கலாம். ரிவ்யூவோட எண்ட்ல சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு கேட்டுக்கிறேன். ஸோ இந்த ரிவ்யூவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் நம்ம சேனலில் புது படங்கள் ரிவ்யூ பண்ணிட்டு வரோம். அந்த படம் தேட்டருக்குள்ள பார்க்கும்போதும் தேட்டருக்கு அப்புறம் ஓடிடியில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க விமர்சனத்துக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னன்னா, தனுஷ் அவங்க அப்பா அம்மா ஒரு நாள் அவர் டீனேஜில் இருக்கும்போது பட்டணத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவர் கிராமத்தில் வச்சுட்டு வர்றாரு. அவருக்கு தனுஷ்க்கு கிட்டத்தட்ட ஒரு டீனேஜ் வயசு அரௌண்ட் ஒரு 14, 15 வயசு இருக்கும். அவங்க வீட்டில் கொஞ்சம் கஷ்டமான இதுதான். அவங்க 2 தம்பி, அவங்க ஸ்கூலுக்கு போகிற வர 8, 9 வயசுல தம்பிங்க 2 பேர். அப்புறம் கை குழந்தையான தங்கச்சி. இவங்களை விட்டுட்டு அவங்க அப்பா அம்மா அந்த பட்டணம் போகிறோன்றவங்க வரல. அதனால இவர் தனுஷ் எதிர்பாராத சூழ்நிலையாக ஊரை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் வந்துடுது. அதனால ஒரு கை குழந்தையான தங்கச்சி 2 தம்பியை கூட்டிகிட்டு சென்னைக்கு வராரு. சென்னைக்கு வந்தோடனே அவருக்கு அவரோட தனுஷோட அந்த நிலைமையை பார்த்துட்டு அவருக்கு மார்க்கெட்டில் இருக்கிற செல்வராகவன் உதவி செஞ்சு அவங்க அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக அந்த டீனேஜ் பையனான தனுஷ் அவர்களையும் அவங்க தம்பி தங்கச்சிகளையும் அடைக்கலம் கொடுத்து அவங்கள கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்காக ஹெல்ப் பண்ணுறாரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் வளர்ந்த வாலிபனாக தனுஷ் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சுக்கிட்டு ஒரு லைஃப்பை லீட் பண்ணிட்டு வராரு. 2 தம்பிங்களில் ஒரு தம்பி காளிதாஸ் ஜெயராம் காலேஜ் போயிட்டு படிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு தம்பி சந்தீப் கிஷன். அவர் சின்ன சின்ன வம்பு வழக்கெல்லாம் போயிட்டு அப்படி ரவுடிசம் பண்ணிட்டு சுற்றிட்டு வராரு. இன்னும் தங்கச்சி துஷாரா விஜயன் வீட்டை கவனிச்சிட்டு வராங்க. இப்படி இருக்கும்போது அந்த ஏரியாவில் மிகப்பெரிய 2 டானாக இருக்கிற 2 பேரும் அவங்களுக்குள்ள போட்டி. ஒருத்தர் எஸ்.ஜே. சூர்யா அவர்கள், இன்னொருத்தர் ச சரவணன், பருத்திவீரன் சரவணன் அவர்கள். இவங்க 2 பேருக்குள்ள டக் ஆஃப் வாரில் எதிர்பாராத விதமாக தனுஷ் அவர்கள் ஒரு வாட்டி இன்வால்வ் ஆகி அது பெரிய இவங்களுக்கே சவாலாக அமைஞ்சிருது. இவங்க குடும்பத்துக்கு, தனுஷ் அவர்களும் ஆனால் தம்பி தங்கச்சிகளுக்கும் அவங்க லைஃப்பை புரட்டி போட்டுற அளவுக்கு மிகப்பெரிய சம்பவங்கள்லாம், எதிர்பாராத சம்பவங்கள்லாம் அவங்களுக்கு நடக்குது. ஸோ இதெல்லாம் முறியடித்து தனுஷ் அவர்கள் மீண்டும் வந்தாரா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எதிர்பாராத ட்விஸ்டோட முடித்து 2வது பார்ட்டுக்கு லீட் கொடுத்து முடிகிறது தான் பேலன்ஸான மிச்ச கதை. ஸோ இனி இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா படத்தோட கேஸ்டிங் எல்லாருமே அருமையாக பண்ணியிருக்காங்க. தேசிய விருது பெற்ற நடிகர் தனுஷ் அவர்கள் எழுதி இயக்கி இந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு. அவரோட படம் 50வது படம்ன்ற மைல் ஸ்டோனில் வந்திருக்கு. 25 படம் வேலையிடப்பட்டது வரை மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் அவரே ஓனாக பவர் பாண்டியன் ஒரு படத்துக்கு டைரக்ஷன் பண்ணியிருந்தார். அந்த டைரக்ஷனுக்கு அப்புறம் இந்த படம் இன்னொரு மைல் ஸ்டோனாக 50வது படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ அதை இவரே ஓன் டைரக்ஷன் பண்ணியிருக்கார் தனுஷ் அவர்கள். அது ஓரளவுக்கு நல்லாவே என்கேஜிங்காக ஒரு கமர்ஷியலாக ஹிட் ஆகிற அளவுக்கு கொண்டு போயிட்டாருன்னு சொல்லலாம். கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் நிறைஞ்ச படமாக, ஆக்ஷன் நிறைஞ்ச படமாக கொண்டு வந்திருக்காரு. அது இல்லாமல் நடிப்புலையும் ஷட்டில் பண்ணிவிட்டு 50வது படம்னு ரொம்ப பில்டப்லாம் கொடுக்காம படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணிவிட்டு ஷட்டில் மெச்சூர்டு ஆக்டிங்கை கொடுத்து கவனம் இருக்கிறார் தனுஷ் அவர்கள். அவர் தேசிய விருது பெற்ற நடிகர்னு இன்னொரு வாட்டி ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கார் நடிப்பில். ஆக்ஷன் சீன்ஸும் தெரிய விடுறாரு. குறிப்பாக அந்த இன்ட்ரோவில் அந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த ஃபைட் ஆக்ஷன் சீன்ஸு வேறு லெவலில் கூஸ் பம்ப்ஸ் இருக்குது. தேட்டரை தெரிய விட்டார். சென்டிமெண்ட்டு, எமோஷன்ஸ் எல்லாமே அவர் வழக்கமான அவரோட பாணியில் சிறப்பான நடிப்பில் நல்லாவே பண்ணியிருக்காரு. குறிப்பாக பல எமோஷன் சீன்ஸ்லாம் நல்லாவே ஒரு அருமையாக கேரி ஓவர் பண்ணி படத்தை நல்லா தாங்கி பிடிக்கிறாரு. அவர் படத்தில் நிறைய அவருக்கு கமிட்மெண்ட் இருக்குது. அதை உணர்ந்து டைரக்ஷனாக அவர் தான். அதனால் அதை உணர்ந்து சிறப்பாக ஷட்டிலாகவே பண்ணி எல்லாருக்கும் ஸ்கோப் கொடுத்து நல்லாவே பண்ணியிருக்காரு. படத்தில் எல்லார் கேஸ்டிங்கும் அருமையாக கொண்டு வந்திருக்காரு. அது படத்துக்கு பாதி வெற்றின்னு சொல்லலாம். அது இல்லாமல் இந்த படத்துக்கு விளம்பரத்தை சன் பிக்சர்ஸ் பார்த்துப்பாங்க. ஸோ அந்த படமும் நல்லா அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படம் இந்த வருஷத்தில் ஓரளவு வெற்றி படமாக அமைஞ்சிருக்குன்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வருது. அது இல்லாமல் படத்தில் இன்னும் முக்கியமான கேரக்டரில் தனுஷ் அவர்கள் ஈக்குவலாக ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு சிறப்பான எழுதப்பட்ட கேரக்டர் துஷாரா விஜயன். அவங்க சில காட்சிகளில் ஆக்ஷன் அவதாரமாக எடுக்கிறாங்க. அது படத்துக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் சென்டிமெண்ட், எமோஷன், கோபம், ஆற்றாமை எல்லாத்தையுமே நல்லா கொண்டு வந்திருக்காங்க துஷாரா விஜயன். அவங்க நல்ல நடிகைன்ற இந்த படத்தில் ஒன் செகண்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சரபட்டா பரம்பரையில் நல்ல நடிப்பை கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த படமும் நல்லா அமைஞ்சிருக்கு. அவர் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். படத்தில் எஸ்.ஜே. சூர்யா வில்லன் கேரக்டர் அவர் வழக்கம் போல் ஊதி தள்ளிட்டார். அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நடிப்புக்கும் இந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு மார்க் ஆண்டனி மாதிரி வந்திருக்கலாம்.
அவர் கேரக்டர் கொஞ்சம் ஷட்டிலாக எழுதிட்டாங்களோ அப்படின்னு நினைக்க தோணுது. முடிஞ்ச அளவுக்கு அவர் கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணிட்டாரு. இன்னொரு வில்லன் கேரக்டரில் குறைஞ்ச நேரமே வந்தாலும் ஓரளவு நல்லா பண்ணியிருக்காரு, ஸ்கோர் பண்ணியிருக்காரு. வந்து பார்த்திபன் சரவணன் அவருக்கும் பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். சந்தீப் கிஷன் கேரக்டர் கொஞ்சம் ரஃப் ரகடான கேரக்டர், ராவான கேரக்டர், அதையும் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. தம்பி கேரக்டரில், தனுஷ் அவர்கள் தம்பி கேரக்டரில் அதையும் நல்லாவே அவர் கேரக்டர் வந்து படத்துக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வலுவை சேர்க்குது. அவருக்கும் அபர்ண பாலமுடிக்கும் ஒரு சின்ன ஒரு ரொமான்ஸ் போர்ஷன் ஓரளவு ரசிக்கக்கூடிய அளவில் இருக்குது. அது கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணியிருக்கலாம். அது இல்லாமல் படத்தில் வந்து இன்னொரு தம்பி அவரை காளிதாஸ் ஜெயராம், அவருக்கு நடிப்புக்கு நல்ல ஸ்கோப் உள்ள படமாக நிறைய சீன்ஸ் வராரு, நல்லா பண்ணியிருக்காரு. அவர் கேரக்டர் கொடுத்தது நல்லா பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் படத்தில் வந்து போலீஸ் அதிகாரி வேஷத்தில் பிரகாஷ்ராஜ் அவர்கள், அது கொஞ்சம் வழக்கம் போல் ஒரு டெம்ப்ளேட்டான கேரக்டர் தான். அது இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாம். படத்தில் வந்து அவருக்கு உண்டான அந்த போலீஸ் பவர் யூஸ் பண்ண மாதிரியே தெரியல, ஒன்லி காம்ப்ரமைஸ்னு போகிற மாதிரி இருக்குது. அதையும் நல்லா எழுதியிருக்கலாம். மியூசிக் வந்து கண்டிப்பாக குறிப்பிட வரணும். இந்த படத்தில் வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து பிஜிஎம்மில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி இன்னும் வேறு லெவலுக்கு எலிவேட் பண்ணியிருக்காரு. அவர் பிஜிஎம் வழக்கமாக நல்லா இருக்கும். அந்த படத்தை அடுத்த லெவலுக்கு கோஸ்பம் மூமெண்ட்ஸ் கொண்டு போயிருக்காரு. படத்தோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்து அவரோட மியூசிக்காலே எலிவேட் பண்ணுறான்னு சொல்லலாம். குறிப்பாக அந்த கிளைமேக்ஸில் அந்த ராவண பாட்டு நல்லாவே இருக்குது, நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. அதெல்லாம் பாட்டு ஒரு 2-3 பாட்டு நல்லா கேட்குறாங்க, நல்லா இருக்குது. மற்ற பாட்டு ஓகே ரகம் தான். ஸோ அவருக்கு நம்ம பாராட்டுகள். ஓம் பிரகாஷ் கேமரா நல்லாவே இருக்குது, வைடான ஷார்ட்ஸ் எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காரு. எடிட்டிங்கும் நல்ல ஒரு படத்துக்கு ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு இருக்குது. படம் ஆஹா ஓஹோவானா சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகலை. அது என்னென்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் வந்து 80களில் வெளிவந்த சூப்பர் ஸ்டாரோட தர்மதுரை, அப்புறம் சூப்பர் ஸ்டாரோட படிக்காதவன், இந்த படங்களோட சாயல் கொஞ்சம் தெரியுது. அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். அது இல்லாமல் வந்து இன்டர்வல் பிளாக் வந்து அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து 90களில் வெளிவந்த பாஷா படத்தை ஞாபகப்படுத்துது. ஸோ இந்த மாதிரி 90, 80களில் உள்ள கதைகளத்தை வந்து மாற்றி இன்னைக்கு உள்ள ட்ரெண்டு கொண்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் வேற அளவு பேசப்படும். இது நல்ல ஒரு சின்ன விஷயமா பார்க்கப்படுது. இது சரி பண்ணியிருந்தா இன்னும் நல்லா எலிவேட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் படத்தில் ரத்தம் தெரிகிற காட்சிகளை குறைச்சிருக்கலாம். ஆளாளுக்கு வந்து கத்தி எடுத்து வீசுறது, கத்திரிக்கோல் வச்சு குத்துறதுன்னு ரத்தம் தெரிகிற சீனை குறைச்சி அதை வந்து பிளர் பண்ணி அது காமிச்சிருந்தா வந்து என்னோட பார்க்கப்படுது. அப்படி பண்ணியிருந்தால் சின்ன பசங்களும் பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்துருக்கலாம். இப்போ அது அடல்ட்ஸ் ஒன்லி தான், 18+ தான் பார்க்க முடியும். அதை மைண்டில் வச்சுட்டு பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் வில்லன் கேரக்டர் வந்து எந்த அளவுக்கு வலுவாக எழுதப்படுதோ அப்போ அந்த தான் ஹீரோ கேரக்டர் பேசப்படும். இந்த படத்தில் 2-3 வில்லன்கள், அது இல்லாமல் எதிர்பாராத விதமாக அவங்க கூட இருக்கவங்களே வில்லனை மாறுற மாதிரி இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதிக்கலாமோ அப்படின்னு தோணக்கூடிய அளவு தான் வில்லன் கேரக்டர்கள்லாம் சித்தரிக்கப்பட்டிருக்கு. அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம். சின்ன சின்ன குறைகள் தான். ஸோ அதை தாண்டி மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து 90களில் வந்த மாதிரியான ஒரு கொஞ்சம் பழைய கிளிஷேயான கொஞ்சம் கதைக்களமாக போகுது. இருந்தாலும் ஓரளவு ரசிக்கக்கூடிய அளவில் கொண்டு போயிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து விறுவிறுப்பாக நல்ல ஒரு வாவ் ஃபேக்டர்ஸ், அந்த எமோஷனல் சீன்ஸ்லாம் வச்சு, அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் வச்சு ஓரளவுக்கு ரசிக்கக்கூடிய அளவில் மொத்தமாக போகும்போது ஒன் டைம் வாட்சபிள், எந்த அளவுலையும் போர் அடிக்காத அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. மியூசிக்கை எலிவேட் பண்ணிடுது. ஸோ இந்த படம் ஒன் டைம் வாட்சபிள் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரத்தம் தெரிவிக்கக்கூடிய காட்சிகளுக்காக இந்த படம் அடல்ட்ஸ் ஒன்லி, ஏற்கனவே ஏசடிக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து நல்லாவே இயக்கி படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கார் தனுஷ் அவர்கள். அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். ஸோ இந்த படம் இப்போ ஓரளவுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பெற்றுட்டு வருது. ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. வேறு திரை விமர்சனம் உங்களோட சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.